அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியை தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் சிபிஐ துறை அதிகாரிகள். எதற்காக, என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பாக ஜாபர் சாதிக் அவர்கள் அனைத்து உண்மைகளையும் டெல்லி காவல்துறையிடமும் என்சிபி அதிகாரிகளிடமும் கூறிவிட்டதாக நாம் பார்த்திருந்தோம். அதற்கு பிறகாக ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக தகவல் அறிந்த உடனே தப்பி செல்வதற்கு முயற்சி செய்தார். மேலும் அவர் பாலத்திற்கு மேல் சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 ஐபோன்களை தூக்கி வீசியதில் ஐபோன்கள் சேதமடைந்தது. இதனை அமலாக்கத்துறை அதிகாரிகளும் காவல்துறை பிரிவு அதிகாரிகளும் சிசிடிவி கேமராவில் பதிவு செய்த காட்சிகளின் அடிப்படையில் அதை கைப்பற்றியிருக்கிறார்கள். தற்பொழுது அதில் இருந்து சேகரிக்கப்பட்ட அனைத்து தகவலின் அடிப்படையிலும் அதிக அளவு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவியிடம் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ஜாபர் சாதிக் அவர்கள் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய நிலையில் மங்கை என்ற திரைப்படத்தையும் தயாரித்துள்ளார். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் வேறு யாரும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி தான். இந்த சூழ்நிலையில்தான் இந்த படத்திற்கு இவர் எவ்வளவு பணம் பெற்றார், மேலும் போதைப் பொருளுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறதா, நேரடியான தொடர்பு இருக்கிறதா அல்லது மறைமுகமான தொடர்பு இருக்கிறதா என்ற அனைத்து தகவல்களையும் விசாரணை செய்வதற்காக தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுகவில் மிகப்பெரிய அளவில் இடிவிலும் அளவிற்குத்தான் தினம்தோறும் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் திமுகவின் தலையில்தான் விடிந்து கொண்டிருக்கிறது. நெல்லையில் ஏற்பட்ட எரித்து கொலை செய்யப்பட்ட காங்கிரஸ் முக்கிய தலைவர், அதற்கான குற்றவாளிகள் யார் என்று இன்று வரை தெரியவில்லை. மேலும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி அமைத்ததிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் தான் எழுப்பப்பட்டு வருகிறது. 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 4வது ஆண்டு தொடர்ச்சியில் அதிக அளவு ஊழல்களும் குற்றச்சாட்டுகளும் அதிக அளவில் இருப்பதால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக படுதோல்விதான் தழுவும் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கைது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த கைது நடவடிக்கை விசாரணை என்றுதான் கூறப்படுகிறது. மேலும் அனைத்து ஆதாரங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டு அவரை டெல்லி சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெளிவாக தெரிந்து கொள்ள மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.